ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024 வெளியான த கெஸ்ட் ஃப்ரம் த ஃபியூச்சர் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி கதையோட முழு கதை உலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, என்னாச்சு இவ்வளவு நாளா வீடியோ போலன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னு. அது சம்பந்தமா தான் அங்க இங்கன்னு நிறைய அலைச்சல். சோ அதனாலதான் வீடியோ போட முடியல. அட என்ன பிசினஸ்னு யோசிக்கிறீங்களா? நானே சொல்றேன். நம்ம பிரேமா நேச்சுரல்ஸ்னு என் அம்மாவோட பேர்ல ஒரு 100% ஹெர்பல் ஹேர் ஆயில லான்ச் பண்ண போறோம். ஆக்சுவலா இது வெறும் ஸ்டார்ட் அப் மட்டும் தான். முதல் 3-4 மாசம் பிசினஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்து 1 by 1 எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத சோப்பு, அப்புறம் தலைக்கு போடக்கூடிய சீயக்காய் பவுடரா இருக்கட்டும், பெண்களுக்கு பொதுவா கால் வெடிப்பு இருக்கும் இல்லையா, சோ அதை சரி பண்ணக்கூடிய கிரீம் முதற்கொண்டு நிறைய ப்ராடக்ட்ஸை 1 by 1 நம்ம லான்ச் பண்ண போறோம். தோ இதான்ப்பா நம்ம ஹெர்பல் ஆயிலோட லேபிள். எப்படி நல்லா இருக்கா? சரியா அடுத்த மாதம் 3ஆம் தேதி நம்மளோட பிராண்டையும் ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்றதுக்காகவே ஒரு புது சேனலை ஆரம்பிக்க போறோம். அந்த சேனல்ல 3ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பிராண்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். அடுத்த 5 நாளைக்கு அப்புறமா ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸுக்காக ரெடி ஆயிடும். சோ சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க சரியா? இந்த 1 மந்த்துக்கு அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா அடுத்த மந்த்ல இருந்து எடிட்டர் செட் பண்ணியாச்சு. சோ நம்ம படம் மட்டும் கிடையாது, வாரத்துல ஒரு 3 சீரிஸ் ஆச்சும் பார்ப்போம். அந்த அளவுக்கு வேலை ஹெவியா இருக்கும். அப்புறம் என்னப்பா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கூட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு நோட்டிபிகேஷன் உங்க செல்லுக்கு வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில ஒருத்தன் தேர்வறைக்கு போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டானா? ஏன் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஹை ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோவான கோலியாவை காட்டுறாங்க. பையன் சரியான காமெடி பீஸ், ரொம்பவே அடக்க ஒடுக்கமான ஒரு ஆளு. வழக்கம் போல கிளாஸ்க்கு போயிட்டு இருக்க நேரம் பார்த்து இவனை ஜானுங்கிற ஒருத்தன் வளைச்சு பிடிக்கிறான். டே கோலியா, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு, ஏன்டா அப்படிலாம் பண்ணன்னு கேட்டா நான் என்ன பண்ண எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். போய் சொல்லாத, நீ தானே என்ன பத்தி போர்டுல தப்பா எழுதி வச்சிருக்க, இதான் கடைசி வார்னிங், நீயே அதை போய் அழிச்சிட. நம்மால மாட்டவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்போ ஒரு கட்டத்துல அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஸ்லோ மோஷனுக்கு மாறுத. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கேமராவை பார்த்த தாயாரு தன்னை பத்தின கதை என்னங்கறத 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு கோலியா. தோ இந்த ஜான் என்ன அடிக்கிறானே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் பண்ண திமிரான வேலைதான். அதுவும் நான் சும்மா பண்ண கிடையாது. இதோ பாருங்க, என்ன அடிக்கிறத ஒருத்தி சிரிச்சபடி வீடியோ எடுக்கிறா இல்லையா, இவன் எனக்கு 5வது படிக்கிறதுல இருந்து கிரஷ். ஆனா பாதியில வந்த ஜான் அவளை கொத்திட்டு போயிட்டான். அந்த கோவம் தாங்க முடியாம தான் அவனை பத்தி போர்டுல பச்சையா எழுதி வச்சேன். அதுக்காக தான் இந்த பயபுள்ள என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கான். ஆனா பிரச்சனை இல்ல விடுங்க, என்ன எதிர்கால உலகம் மொத்தமா மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமிக்கு வேற்று கிரகவாசிங்க வரப்போறாங்க. இப்படி சொன்னதுமே சீன் அப்படியே வான்வெளிக்கு போகுது. அங்க மின்னல் வேகத்துல ஒரு ஏலியன் ஷிப் ஒன்று அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. உள்ள 4 கையே தாம்பாள தட்டு அளவுக்கு காதுன்னு பார்க்கவே அம்சமா ஒரு ஏலியன் உட்காந்துக்கிட்டு தான் கூட்டாளி ஏலியன்ஸ் கூட பேசிட்டு இருக்கு. அப்ப சடனா இவங்களோட ரேடியோ ஃப்ரீக்வன்சியில, டே மாப்ள சுடுறா, நீ எங்கடா இருக்க, சீக்கிரம் வா, என்ன கொல்ல போறானுங்க, ஆச்சா பூச்சான்னு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. எங்க இருந்து இந்த சத்தம் வருதுன்னு புரியாம ஏலியனும் லைட்டா எட்டி பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட பூமி கிரகம் தெரியுது. கட் பண்ணா சீன் அப்படியே ஹீரோவோட ஃப்ரெண்டான எரிக்கிட்ட போகுது. அங்கதான் நம்ம ஹீரோவும் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தோ இந்த பப்ஜி பைத்தியத்தோட ஃப்ரீக்வன்சியால தான் ஏலியன்ஸ் தெரியாதனமா நம்மளோட பூமியை கண்டுபிடிச்சாங்க. ஆனா நல்ல வேலை, அவங்க நம்ம கிரகத்தை அழிக்கிறதுக்கு பதிலா இன்னும் அற்புதமா இதை உருவாக்க நினைச்சாங்க. விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பம் ஏன் மருத்துவத்திலையும் ஏலியன்ஸ் ரொம்ப முன்னேறி இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தாலேயே ஸ்டார் ஃபெடரேஷன்ல பூமியும் ஒரு அங்கமா ஜாயின் பண்ணாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன்னா கேலட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பைரேட்ஸ் கும்பல் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் எந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம பூமியை மேல கொண்டு வர நினைச்சாங்களோ அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த வில்லன் பூமியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்சான். இவனோட ரைட் ஹேண்டா தாமஸ் அப்படின்னு ஒரு கேப்டன் இருந்தான். உண்மையை சொல்ல போனா வில்லனுக்குள்ள கோல்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கு. இதை பயன்படுத்தி கால பயணத்துல 100 ஆண்டுகள் முன்னாடியும் பின்னாடியும் டைம் டிராவல் பண்ண முடியும். என்னதான் இந்த உலகத்துல கெட்டது இருந்தாலுமே அவங்கள தடுக்கிறதுக்கு நல்லதுன்னு ஒண்ணு அவதரிச்சு தானே ஆகணும். அதே மாதிரிதான் மார்கரெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீராங்கனை தனக்குன்னு ஒரு படையை உருவாக்கி அந்த வில்லன் கூட பயங்கரமா சண்டை போட்டாங்க. சொல்ல போனா சண்டையோட முடிவுல வில்லன் கிட்ட இருந்த அந்த கோல்டன் பவர் பறிக்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த வில்லன் ஒரு பாதுகாப்பான சிறைக்குள்ள அடைக்கப்பட்டான். முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த வில்லனுக்கு எதிராக சண்டை போட்ட மார்கரெட் அப்படிங்கிற லேடி அவங்களுமே இறந்து போயிட்டாங்கிற செய்தி இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த லேடியோட இறந்த உடல் கிடைக்கல. இந்த உலகத்துல அந்த லேடியை யாரும் மிஸ் பண்றாங்க என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரியல. ஆனா நான் எதிர்காலத்துல ஒரு பொண்ணை நான் மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவ அப்படியே பெட்ல படுக்கும் போது சீன் அப்படியே ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்க 2024வது வருஷத்துல இருந்து 2124வது வருஷத்துல இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோன் கிட்ட போகுது. இவளோட பேரு ஆலிஸ். ஆக்சுவலா ஹீரோ வாழ்ந்துகிட்டு
நடந்துகிட்டு இருக்க அந்த கடந்த காலத்துல ஏலியன்ஸ் எல்லாம் பூமியின மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் உருவாக்கி இருப்பாங்கல்ல. சோ அதனாலேயே இப்ப எதிர்காலத்திலயும் நம்ம ஹீரோயின் ஏலியன்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து தான் படிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம ஹீரோ கடந்த காலத்துல 10th E அப்படிங்கிற கிளாஸ்ல படிக்கிறான்னு வைங்க. அதே கிளாஸ்ல தான் இப்ப நம்ம ஹீரோயினும் படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன வருஷம் மட்டும் வேற. வழக்கம் போல டீச்சர் அம்மா பாடம் எடுத்துட்டு இருக்க நேரத்துல பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒரு கேஸ் ஏலியன் ஹீரோயினுக்கு ஒரு படத்தை வரைஞ்சு ப்ரப்போஸ் பண்ணுது. ஆனா நம்ம ஆளு மன்னிச்சிருப்பா, எனக்கு இதுல ஆசை இல்லங்கறா. பாவம் அந்த ஏலியன் சுருண்டு தொப்புன்னு கீழே விழ, பாரு நீ கேஸ்ங்கிற காரணத்தால நான் உன்னை வேணான்னு சொல்லல, அதுக்கு சொல்ல முடியாத ஒரு சில காரணங்கள் இருக்குன்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா கிளாஸ் முடிச்சுட்டு நேரா தங்களோட வீட்டுக்கு வரா. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹை டெக்னாலஜியால இந்த வீடு உருவாக்கப்பட்டிருக்கு. உதவிக்காக ஒரு குட்டி ரோபோ கூட இருக்கு. ஆலிஸ் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? ஆமா ஆமா டைம் ஆயிடுச்சு. பாத்தியா இன்னைக்கு வரும்போது சண்டே பயிற்சிக்காக புது பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிவா பிராக்டிஸ் பண்ண போலான்னு பக்கத்துல இருக்க ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறமா குட்டி ரோபோ ஹாலோகிராம் மூலமா 3 பைரட்ஸ் எதிரிகளை உருவாக்கி ஆலிஸ்க்கு எதிராக சண்டை போட வைக்குது. சும்மா சொல்லக்கூடாது, கஷ்டப்பட்டாலுமே 1-2 பேரை நம்ம அசால்ட்டா அடிச்சுட்டா. ஆனா பாருங்க எதிர்பாராத நேரத்துல 3வது ஆளு படக்குன்னு கத்திய வச்சு ஏத்திட்டான். மேம் பாத்தீங்களா உங்களுக்கு இன்னும் திறமை பத்தல, நீங்க இன்னும் பிராக்டிஸ் எடுத்தாகணும். வாய மூடு, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன்னு செம கோவத்தோட சண்டை போடுவா. அப்ப எதிர்பாராத நேரத்துல நைனா குறுக்கு வர படக்குன்னு அந்த ஆளோட மூக்க உடைச்சிட்டா. ஐயோ மன்னிச்சிருங்கன்னு அப்பாவோட காயத்துக்கு மருந்த போடுவா. செல்லம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி சண்டை பயிற்சி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்பா நான் மாஸ்கோ நகரத்தோட வார் டீம்ல ஜாயின் பண்ண போறேன். அதுக்காக தான் ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். பாரு எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. உன் அம்மாவும் இப்படிதான் இந்த உலகத்தை காப்பாத்துறேன் மக்களை காப்பாத்துறேன்னு அந்த வில்லனுக்கு எதிராக சண்டை போட்டு இப்ப அவளும் நம்மளை விட்டு போயிட்டா பாரு. ஆலிஸ்க்கு இதை கேட்டதுமே செம கோவம். எது அம்மா போயிட்டாங்களா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா என்ன? இந்த பாருங்க வில்லனுக்கு எதிரா அம்மா சண்டை போட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க இறந்து போன உடல் இன்னும் கிடைக்கல. எனக்கு என்னமோ அம்மா கடந்த காலத்திலேயே மாட்டிக்கிட்டாங்களோன்னு தோணுது. என்னமா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஒருவேளை அப்படி நடந்திருந்தா கண்டிப்பா அம்மா கண்டிப்பா நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்பா என் கூட வாங்க, அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குன்னு நேரா இந்த வீட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு பெரிய மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரா. பாத்தீங்களா இதுல ஹார்ட் சிம்பிள் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அம்மா கடந்த காலத்துல இருக்காங்க. அங்க அவங்க செஞ்ச அடையாளம் தான் இங்க நம்ம பாக்குறோம். இல்லம்மா நீ என்ன வேணா சொல்லு, நான் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பங்காரன் கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். கோவத்தோட தனியா வந்த ஹீரோயினும் பெட்ல சோகத்துல படுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம குட்டி ரோபோ வருது. ஆலிஸ் இப்ப எதுக்காக கோவமா இருக்க? எனக்கு எப்படியாச்சும் என் அம்மாவை கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்மளோட எதிர்காலத்தோடையும் கடந்த காலத்தோடையும் மேட்ச் ஆகக்கூடிய அம்மா மாதிரியே இருக்க போட்டோக்களை கண்டுபிடி. செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த 2024வது வருஷம் இருக்கு இல்லையா, அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா மாதிரியே ரீட்டாங்கிற பேர்ல ஒரு டீச்சர் வேலை பாக்குற மாதிரி போட்டிருக்கு. ஆனா ஹீரோயினோட அம்மா பேரு மார்கரெட் ஆச்சே. ஒருவேளை இது உண்மையான அம்மாவா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உருவாகுது. கட் பண்ண அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இன்னுமே நம்மளால அந்த ஜான் கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கான். செவுத்து மேல தலைய வச்சு மாங்குன்னு தேய்க்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் பார்த்த அந்த ரீட்டாங்கிற டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க கரெக்டா உள்ள வந்துட்டாங்க. 2 பேரையும் சண்டே ஸ்டாப் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவோட அம்மா தான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு வெளியில வருவாங்க. டே தீவெட்டி தலையா, நீ எல்லாம் மாரி போயிட்டு இருக்க, இனிமே உனக்கு போனும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு எல்லாத்தையும் மொத்தமா இவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஆளு கிறுக்கி வச்சத இவனே கிளீன் பண்ணணும்னு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்து தனியா வந்த ஹீரோவும் எரிக்கும் ஒன்னா சேர்ந்து போர்ட்ல எழுதுனதை அழிக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. இல்ல எரிக்கு என்னடா பண்ணி தொலைஞ்ச, அழியவே மாட்டேங்குது. மன்னிச்சிருப்பா, மார்க்கரையும் ஃபெவிக்விக்கையும் ஒன்னா சேர்த்து கொடுத்தனா அதான் செவுத்தோட ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வேலைங்கிடும் போ, இதை மட்டும் கிளீன் பண்ணல. மறுபடியும் காலையில அந்த ரீட்டா டீச்சர் நம்மள வச்சு செய்வாங்க. தோ இது அவங்க ரூம் தானே, வா உள்ள போயிட்டு ஏதாவது கெமிக்கலை கொண்டு வந்து துடைக்கலாம். ஏ கோல்யா சொல்றதை கேளு, ரூம் லாக்ல இருக்கு. அட வாடா, இதென்ன இரும்பு கதவா, ஒரே முட்ல துறக்கிறேன் பாருன்னு இடிச்ச வேகத்துக்கு கதவு திறந்துருச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் கெமிக்கலை தேடும் போது ஒரு வித்தியாசமான தண்ணீர் கண்ணாடி தொப்புன்னு தரையில விழும். ஆனா பாருங்க அது உடையவே இல்ல. என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு மேல இருந்து இன்னொரு கண்ணாடி பாட்டில கீழே போடும் போது ஏதோ காந்தத்தை வச்சு இழுத்த மாதிரி லைட்டா அங்க இருக்க சுவர்கள் பக்கமா அந்த கண்ணாடி நகர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையா தரையில லேண்ட் ஆகுது. ஆஹா, அப்படின்னா இங்க இருக்க சுவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு போலன்னு போட்டோவை விலைக்கு பார்க்கும் போது அங்க ஒரு சீக்ரெட் பெட்டி இருக்கு. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள நம்ம ஹீரோவுக்கு ஒரு கருப்பு நிற பெட்டி கிடைக்குது. எரிக்கு பயம் வேற. டே இது டீச்சருக்கு சொந்தமானது, ஒழுங்கா வாடா, வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிருவோம். ஆஹா, நம்மளால அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்லையே. அப்ப சடனா நம்ம ஹீரோ ஜான் கிட்ட அடி வாங்கினதால இவன் மூக்குல காயம் போட்டிருக்கும் போல. சடனா அதுல இருந்த ஒரு துளி ரத்தம் டக்குன்னு இவன் கையில இருந்த அந்த பெட்டி மேல விழும்போது லெப்ட் ரைட்னு திரும்பி பெட்டி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. உள்ள நல்லா தங்க நேரத்துல வித்தியாசமான ஒரு பவர் அப்படியே காத்துல மிதந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பவர் தான் அந்த மார்கரெட் அப்படிங்கிற லேடி வில்லன் கிட்ட இருந்து சண்டை போட்டு பறிச்சிருப்பாங்க. ஆனா அது எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை ரீட்டா டீச்சர் தான் ஒருவேளை ஹீரோயினோட
ஹீரோவோட உண்மையான அம்மாவா இருப்பாங்களோ என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பாப்போம். இதே டைம்ல பெட்டிக்குள்ள இருந்த பவர் அப்படியே டக்குனு ஹீரோவோட கைக்குள்ள பூந்துருச்சு. வலிப்போ அந்த மாதிரி பையன் அங்கிட்டும் இங்கிட்டும் உதறிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து பயந்து போன ஜானு, எப்பாடே நீ இங்கே ஏறா, நான் போய் டீச்சரை கூட்டு வரேன்னு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவான். போதாத குறைக்கு ஹீரோவை பாருங்க, இவனால நிக்க கூட முடியல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடும் போது சடனா இங்க இருந்து தன்னையே அறியாம இவனுக்குள்ள இருக்க அந்த கோல்டன் பவர் இருக்கு இல்லையா, அது டைம் டிராவல் பண்ணி நம்மால இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. சொல்ல போனா இவனுக்கு பயங்கரமா தலை சுத்துது. சோ உதவிக்காக அண்ணா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு ஒரு ஆள் மேல கைய வைக்கும் போது பதிலுக்கு அவனும் திரும்பி பாப்பான். ஆனா அங்க மூஞ்சிக்கு பதிலா வெறும் கேஸ் மட்டும் தான் இருக்கு. சோ இப்பதான் விஷயமே புரியுது. நம்ம ஹீரோ ஆக்சுவலா 2024 இருந்த அந்த கோல்டன் மந்திரக்கல் இருக்குல்ல, சோ அதை பயன்படுத்தி 100 ஆண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய 2124வது வருஷத்துக்கு வந்திருக்கான். பயந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும்போது ஒரு பொண்ணு மேல டக்குன்னு அடிக்க அவ இவனை கிறுக்குப்பிடி போட்டு லாக் பண்ணிட்டா. இந்த வேலையை பார்த்தது வேற யாரா இருக்கும், நம்ம ஹீரோயின் தான். பார்த்த முதல் பார்வையிலேயே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சு போயிடுச்சு. ஆனா இவன் யாரு என்னன்னு தெரியாத ஆலிஸும், மன்னிச்சிருப்பா நீ என்ன அட்டாக் பண்ண வந்தியோன்னு நினைச்சு நான் திரும்ப அடிச்சிட்டேன். அட பரவாயில்ல விடுங்க மேடம். ஆமா எனக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண முடியுமா? எது ஆம்புலன்ஸ் காலா? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ உன் பயோ சென்சார்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஆமா நீ எந்த கிளாஸ்? ஓ நானா 10th E. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினோ, போய் சொல்லாத, நானும் 10th E தான், நான் உன்னை பார்த்ததே கிடையாது. அட என்னமா நீ இத கூட நம்ப மாட்டேங்கிற, என்கிட்ட ஐடி கார்டே இருக்கு நீட்டும் போது ஹீரோயின் அதுல இருக்கக்கூடிய வருஷத்தை பார்த்ததுமே செம ஷாக்கு. உடனே ஹீரோவை தனியா கூப்பிட்டு, இந்த பாரு கேட்கறதுக்கு வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா எனக்கு என்னமோ நீ ஏதோ டைம் டிராவல் பண்ணி 2024 இருந்து 2124, அதாவது எங்களோட எதிர்கால உலகத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே சுத்தி பாரு. ஒரு சில ஏலியன்ஸும் பார்க்கவே வித்தியாசமான வாகனங்கள் வானத்துல பறக்கிற விஷயத்தையும் பார்த்து நம்மளுக்கு தலையை சுத்தி தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட எதிர்கால உலகத்துல வில்லனை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய சிறைச்சாலையை காட்டுறாங்க. அங்கிருந்த காவலாளிகள் எல்லாம் போட்டு தள்ளிட்டு வில்லனோட வலதுகையான தாமஸ் இப்ப உள்ள வந்துட்டு இருக்கான். நான் தலைவரே உங்களை பார்த்து சரியா என்ன ஒரு 100 வருஷம் இருக்குமா? பரவாயில்லையே, இன்னும் பார்க்க ஆளு அப்படியே தான் இருக்க. சரி போனது போகட்டும், நான் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். வானத்துல ஏற்பட்ட மாற்றத்தை பாத்தியா? பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மார்கரெட்டால உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த மேஜிக்கல் பவரான கோல்டன் அது திரும்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா அந்த கோல்டன் பவரை எடுக்க முடியும். ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன், கூண்டுக்குள்ள மாட்டி இருக்க உன்னை நான் காப்பாத்தணும் அப்படின்னா வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீ அந்த கோல்டனை எனக்கு கொடுக்கணும். துளி கூட யோசிக்காத வில்ல சரின்னு சம்மதிக்கிறான். அஸ்கு புஸ்கு உன் பேச்சையெல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. முதல்ல நம்மளோட பைரட்ஸோட சட்ட வழக்கப்படி எனக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடு, அப்பதான் நான் உன்னை நம்புவேன். சரி பண்ணி தொலைறேன்னு 2 பேரும் கையில ஒரு காயினை வச்சுக்கிட்டு ஷேக்கன் கொடுக்கும் போது அந்த காயின் அப்படியே அவங்க 2 பேரோட கைக்குள்ளேயும் பாதியா பிரிஞ்சு ஒட்டிக்கும். சோ இதுக்கப்புறம் இவங்களே நினைச்சாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சிக்க முடியாது. அதுக்கப்புறமா வில்லனை காப்பாத்தி கூண்ட திறந்து வெளியில வரும்போது வழியில 2 காவலாளிங்க வந்துட்டாங்க. ஆனா வில்லன் பயப்படல, ஏன்னா இவனுக்குள்ள இருக்க பவர்ஸே டாங்லி மாதிரி நோக்கு வர்மத்தால இருந்த இடத்துல இருந்தே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ ரொம்ப ஈஸியா 2 சோல்ஜர்ஸையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட வச்சு அங்கேயே கதையை முடிச்சு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. கட் பண்ண அடுத்த இப்ப மயக்கத்தை விட்டு ஹீரோ டக்குன்னு கணம் பிடிக்கும் போது அந்த இடத்துல நம்ம குட்டி ரோபோ பறந்துட்டு இருக்கதை பார்த்து பையன் பயந்துட்டான். கையில சாப்பாடோட கரெக்டா ஹீரோயினும் உள்ள வராங்க. டே பயப்படாத, அது இங்க இருக்க வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய குட்டி ரோபோ, என் அப்பா தான் அதை உருவாக்குனாரு. பசியா இருப்ப இந்த சாப்பாட்டை புடி. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே இது எதிர்கால உலகமா இருந்தா நான் வாழ்ந்துகிட்டு இருந்த 2024லயே பூமி ஃபுல்லா வெப்பமாயிடுச்சு, சொல்ல போனா அழிஞ்சிருன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எப்படி இந்த உலகம் நல்லா இருக்கு? ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் நாங்க ஆர்டிபிஷியலா மாத்தி வச்சிருக்கோம். டெம்பரேச்சரை கூட எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வான்னு சொல்லிட்டு வீட்டோட மாடிக்கு கொண்டு வந்து நகரத்தை சுத்தி காட்டிட்டு இருக்கா. சொல்ல போனா 2 பேருமே பேசி ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன நைனா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. குட்டி ரோபோ சும்மா இல்லாம, ஐயா பெரியவரே உங்க பொண்ணு ஆலிஸ் ஒரு பையனை கூட்டிட்டு வந்துட்டான்னு கோத்து விட்டுருச்சு. நைனாவுக்கு என்ன தோணும், சரி பாய் ஃப்ரெண்டா இருக்கும் போல பார்த்து என்ஜாய் பண்ணுமான்னு சொல்லிட்டு டாடி எங்க இருந்து கிளம்பும் போது, இவன் நைனா கொஞ்சம் வெயிட் பண்ணியா, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலா இவன் கடந்த காலத்துல இருந்து எப்படியோ நம்மளோட எதிர்காலத்துக்கு வந்திருக்கான். அவனோட ஐடி கார்டை கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம் இதை கேட்டு தகச்சு போன நைனா உடனே ஹீரோவை பக்கத்துல இருக்க லேபுக்கு கொண்டு வராங்க. அவன் உடம்புக்குள்ள இருக்க பிளட் செல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிறத விட அவனோட பிளட் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈர்ப்பு விசையோட இருக்கு. இந்த அளவுக்கு செல்கள்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கோல்டன் பவரால மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்ப கோல்டன்னா என்ன? செல்லம் நீ வெளியில இரு, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். டேய் உண்மையை சொல்றா, யார் நீ, எதுக்காக என் பொண்ணு கிட்ட வந்த? ஒருவேளை அந்த வில்லனுக்கும் உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? பயந்து போன ஹீரோவும், ஐயா ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, ஆக்சுவலா அந்த கோல்டன் சொல்லப்படக்கூடிய பவர் என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரியல. ஆனா அது எனக்கு கிடைச்ச இடம் என் பள்ளிக்கூடத்துல இருக்க ஒரு பிசிக்ஸ் டீச்சரோட ரூம்குள்ள இருந்து தான் எடுத்தேன். அவங்களோட பேரு கூட ரீட்டா நினைக்கிறேன். இப்ப ஹீரோயினுக்கு இந்த பேரை கேட்டதுமே செம ஷாக்கு. ஏன்னா இவ கடந்த காலத்திலயும் நிகழ்காலத்திலயும் தான் அம்மாவோட உருவத்துல யார் இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுலயும் ரீட்டாங்கிற ஒரு ஆளோட பேர் தான் வந்திருக்கும். அப்படின்னா ஹீரோயின் கண்டுபிடிச்ச ரீட்டாவும் ஹீரோ சொல்லக்கூடிய ரீட்டாவும் 2 பேரும் ஒண்ணுங்கிற விஷயம்
விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டா. படக்குன்னு நைனாவை பார்த்து முறைச்சவ, யோ நைனா, கண்டிப்பா நீ என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிற, உண்மையை சொல்றியா இல்ல ஒப்பாரி வச்சு அளவா? ஆரம்பத்துல அமைதியா இருந்த நைனா கையில ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அதாவது ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சரியா 100 வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன பேப்பர்ல ஒண்ணுதான் இது. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த வில்லனை சரிப்படுச்ச அவங்கிட்ட இருந்த கோல்டன் பவரை எடுத்தாலும் கூட கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவன் அந்த பவர்ஸை எடுக்கிறதுக்கு திரும்ப வருவான். சோ அவன் கைக்கு எட்டாத தூரத்துல நாத வைக்கணுங்கிறதுக்காக தான் கடந்த காலத்துல ஒளிச்சு வைக்க முடிவு பண்ண. தயவு செஞ்சு நம்ம பொண்ணை பாதுகாப்பா பாத்துக்கோங்க, அவகிட்ட இந்த உண்மையை சொல்லாதீங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆம்பிடுதான். ஹீரோனுக்கு இதை கேட்டு அழுக தாங்கல, ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. கண்டிப்பா இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும். அது எப்படி ப்ரோ, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அம்மா லெட்டர் அனுப்பியிருக்காங்க, ஆனா இன்னமுமே பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் வயசே ஆகலன்னு கேக்குறீங்களா? அதுக்கான பதில் ரொம்ப ஈஸி. இவங்க வாழக்கூடியதே எதிர்கால உலகத்துல. சோ ஏலியன்ஸோட டெக்னாலஜியும் இந்த மனித உலகத்தோட டெக்னாலஜியும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனாலேயே சராசரியா 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஆட்கள் கூட இந்த அறிவியல் விஞ்ஞானத்தால 300-400 ஆண்டுகள் வாழ முடியும். அடுத்த பேப்பரை படிச்சு முடிச்ச ஹீரோயின் அப்பா மேல இருக்க கோவத்தால அழுதபடியா அந்த இடத்தை விட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோ உள்ள போந்து, யோனைனா நீ எங்கேயா பின்னாடியே போற, இந்த பாரு உன் புள்ள உன் மேல கோவமா இருக்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவளை சமாதானப்படுத்திட்டு நான் திரும்ப வரேன்னு உதவிக்காக குட்டி ரோபோவை கூட்டிக்கிட்டு பையன் ஒரு பக்கத்துல காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். கரெக்டா அதே டைம்ல ஒரு வேலைக்காரன் உள்ள போந்து, சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, யார் அனுப்பி வச்சாங்க என்ன ஏதுன்னு தெளிவா தெரியல, ஆனா சரியா 10 மணிக்கு திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு. டைமை செக் பண்றாரு, மணி 10:03 ஆகுது. அவசர அவசரமா இவரு ஒரு பக்கத்துல பேப்பரை பிரிக்க, இன்னொரு பக்கத்துல காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ள வந்திருப்பான் இல்லையா, அப்ப குட்டி ரோபோ, எப்பா நீ தனியா போய் தேடு, நான் போய் தனியா ஹீரோனை தேடுறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிருவாங்க. அப்பதான் எதிர்பாராத நேரத்துல அந்த இடத்துக்கு இந்த வில்ல பையனும் தாமஸும் வந்துட்டானுங்க. முதல்ல நோக்கு வர்மத்தை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா தாமஸ் கையில கத்தி எடுத்துட்ட ஹீரோவோட கழுத்தை அறுக்கலான்னு போகும்போது வில்ல வேணாம் தடுக்கிறான். ஏன் என்னாச்சு? டேய், அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த கோல்டன் பவர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் முதல்ல பிரபஞ்சத்தோட அனுமதியை வாங்கி ஆகணும், கொஞ்சம் அமைதியா இருன்னு இவன் மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கிறான். அப்ப கரெக்டா உள்ள வந்த குட்டி ரோபோ வில்ல எங்க இருக்க விஷயம் தெரிஞ்சு எமர்ஜென்சி அலார்ம் ஆன் பண்ணி விட்டுருச்சு. இந்த சத்தம் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்க நைனாவுக்கும் காட்டுக்குள்ள இருக்க ஹீரோனுக்கும் கேக்குது. பயந்து போன ஹீரோயினும் குடு குடுன்னு ஓடி வந்து பிரேஸ்லெட் அப்படியே வெப்பனா மாத்தி அங்க இருக்க தாமஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோனுக்கு ஒரு பைரட்டை எதிர்த்து சண்டை போற அளவுக்கு உண்மையான திறமை கிடையாது. அதனாலேயே எக்கச்சக்கமான அடி வாங்கி தொப்பு தொப்புன்னு கீழே விழுறா. கிடைக்கிற ஒரு சின்ன கேப்ல தாமஸோட துப்பாக்கி எடுத்து அவனை சுடலான்னு பாக்கும்போது வில்ல இந்த ஆலிஸோட உடம்பையுமே கண்ட்ரோல் பண்றான். தாமஸ் இதான்னு ஹீரோயின் கையில இருக்க துப்பாக்கியை தட்டி விட அதை நம்ம ஹீரோ கையில எடுக்கிறான். சரி வசமா மாட்டிக்கிட்டான் போலன்னு நினைச்சா அதான் கிடையாது. வில்ல மறுபடியும் ஹீரோவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். போதாத குறைக்கு ஹீரோயினோட நைனா வேற இங்க வந்துட்டாரு. எப்பாடே எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு அமைதியா தான் பேசுவாரு. ஆனா வில்ல சும்மா இல்ல, தான் பவச வச்சு ஹீரோவையே கண்ட்ரோல் பண்ணி ஹீரோயினோட அப்பாவையே சுட வச்சுட்டாங்க. அம்பிடுதான் நைனா அதே இடத்துல இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவுக்கு இப்படி ஒரு எமோஷனல் சம்பவத்தை பார்த்ததுமே தன்னை அறியாம அவனுக்குள்ள இருக்க கோல்டன் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின், ஹீரோ, வில்ல அப்புறம் அந்த தாமஸ்னு 4 பேருமே 100 வருடங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கடந்த காலத்துக்கு வந்துட்டானுங்க. மொத்த பேரும் நடு ரோட்ல நிக்கிறானுங்க. அப்போ ஒரு கார் வந்து நம்ம தாமஸ் இடிக்க பார்க்கும்போது இவன் கையில வச்சிருக்க கத்திய தரையில ஒரு குத்து குத்துவான் பாருங்க. இடிச்ச வேகத்துக்கு கார் சும்மா அந்தல சிந்தலையா பறகுது. இன்னொரு கார்காரன் வில்லன் அடிக்க வருவான். ஆனா இவனுக்கு தான் மைண்ட் கண்ட்ரோல் பவர் இருக்குல்ல. சோ டிரைவரையே கண்ட்ரோல் பண்ணி வண்டி அப்படியே லெப்ட்கா திருப்பி விட்டாங்க. இந்த பஞ்சாயத்து நடக்கக்கூடிய சின்ன கேப்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. சொல்ல போனா அந்த குட்டி ரோபோ இருக்கு இல்லையா, அதுவுமே டைம் டிராவல் வழியா இங்க வந்துருச்சு. பதுங்கி பதுங்கி ஓடி போன நம்மளுங்க தெரியாதனமா அந்த தாமஸ்க்கு முன்னாடி வந்து நிப்பானுங்க. அடியே உன்னாலதான் எனக்கு இந்த பஞ்சாயத்துன்னு ஹீரோயின் வயித்துல டப்புன்னு கத்திய வச்சு ஏத்திட்டான். ஒச்சோச்சோ அப்படின்னா நம்மளால இறந்து போயிட்டாலும் பார்த்தா கிடையாது. தாமஸ் குத்துனது ஒரு ஹாலோகிராம் உருவத்தை, எல்லாம் நம்ம குட்டி ரோபோவோட வேலைங்க. ஓலி உருவங்கள் மறைஞ்சதுமே தாமஸ் கடுப்பாயிட்டு ரோபோவையே துண்டா வெட்டிட்டான். இது அங்க இருக்க பாலத்துக்கு மேல ஒளிஞ்சிருந்த ஹீரோ ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்தா வேலை கேட்காது, உங்க அம்மாவோட உண்மையான அட்ரஸும் எனக்கு தெரியாது. சோ இப்போதைக்கு நம்ம என்னோட வீட்டுக்கு போவோம். காலையில விடிஞ்சதுமே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு உங்க அம்மாவை பார்த்து எல்லாத்தையும் சொல்லலான்னு பொடிநடியா இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறானுங்க. இதுக்கிடையில தாமஸ பாருங்க, நேரா வில்லங்கிட்ட வந்தவன், யோ என்னைய வானத்தை பார்த்து உருண்டை உருட்டிட்டு இருக்க, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு உள்ள புந்துருதா, அவங்க 2 பேரையும் ஈஸியா பிடிச்சிருக்கலாம், உன்னாலதான் இதெல்லாம் ஆச்சு, புரிஞ்சு போச்சு, நீ அந்த கோல்டன் பவர் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற, அதனாலதானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் கடுப்பான வில்லனும், என்ன பேசிட்டு இருக்க, நீங்க நானும் பைரேட்ஸ் முறைப்படி சத்தியம் பண்ணிருக்கோம், அப்படி பார்க்கும்போது நீ சாகுற வரைக்கும் என்னால அந்த கோல்டனை எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சத்தியம் பண்ணதால என்னால உன்னை கொல்லவும் முடியாது. சோ அதனாலயே இதுக்கப்புறம் நீ தனியா போ, நான் தனியா கிளம்புறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பிரிஞ்சுட்டானுங்க. அப்பதான் எதிர்ச்சியா தாமஸும் ஹீரோவோட ஜாக்கெட் அங்க கிடக்கிற விஷயத்த கவனிக்கிறான். செக் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோவோட பள்ளிக்கூடத்து ஐடி கார்டு இருக்கு. மாட்டினடா என் பம்பரக்கட்ட மண்டையான்னு இவன் ஒரு பக்கத்துல இங்க இருந்து கிளம்புறான். அடுத்து ஹீரோ ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மாலும், என்ன மன்னிச்சிரு, உங்க அப்பாவை நான் வேணும்னு கொல்லல, எனக்கு அது தெரியும், அந்த வில்லன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்,
ஏன்னா அவன் என்னையும் கண்ட்ரோல் பண்ணா இப்படி எல்லாம் சொல்லிட்டு நேரா இவன் தங்கி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். ஆனா பாருங்க, முதல்ல தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட பார்த்து, டேய் எனக்கு எதுவும் ஆகல, நான் திரும்ப இங்க வந்துட்டேன். அப்புறம் அந்த புள்ள இருக்கா பாரு, அவ எதிர்காலத்தை சேர்ந்தவ, அப்படி இப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அப்ப உடனே எரிக்கும், ஏப்பா நாளைக்கு வீடியோ கேம் இருக்கே, நீ வரலையா? ஏன்டா டேய், உயிர் போற பிரச்சனையில மாடி இருக்க, வீடியோ கேமா? சர்தான் போடா பைத்தியம்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப நேரா தன்னோட வீட்டுக்கு வரான். கதவை திறக்கிறது அம்மா. டே கோலியா, யாருடா அந்த புள்ள? அம்மா ஆக்சுவலா இவ என் கூட தான் படிக்கிறா, ஆனா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிட்டு வெளியில வரும்போது அவ தன்னோட கார் கீயை மிஸ் பண்ணிட்டாலாம். அதனால இன்னைக்கு நைட் மட்டும் அவ இங்கேயே தங்கிட்டு காலையில கிளம்பிடுவா. சரி, புள்ள ஏதோ உசார் பண்ணிருக்கான் போல, நம்ம கிட்ட போய் சொல்லி வீட்டுல தங்க வைக்க பாக்குறான்னு அம்மாவுக்கு ஒரு பக்கத்துல சிரிப்பு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ரூமுக்கு வந்தவன் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா காட்டிட்டு, எனக்கு பாட்டு கூட நல்லா பாட வரும், வேணும்னா நீ கேட்டு பாருன்னு ராப் சாங் எல்லாம் பாடுவான். சொல்ல போனா ஹீரோனுக்குமே அந்த பாட்டு பிடிச்சு போயிடுது. லைட்டா அவ சிரிக்கிறத பார்த்து தப்பு கணக்கு போட்டவன் ஒரு ஆர்வத்துல முத்தம் கொடுக்கலாமேன்னு கிட்ட போவான். ஆனா அவ மசியவே இல்லையே, அசிங்கத்தை மேனேஜ் பண்ணும்ல, சோ நான் போய் உனக்கு பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வரேன்னு அப்படியே சமாளிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டான். இதுக்கடையில தாமஸ பாருங்க, ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட ஹீரோவோட ஐடி கார்டை காட்டும் போது, அட இந்த பள்ளிக்கூடமா சார், வண்டியில உட்காருங்க, மேப்பை போட்டு நான் உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும், பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு கழுத்துல கத்திய வைக்கிறான். ஆம்பிடுதாங்க டிரைவர் தெரிச்சு ஓடிடுவான். எலை நீ போனா என்னடா, நீ போட்டு வச்ச மேப் இருக்கு, இதை வச்சே நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு உடனடியா தாமஸ் அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீச்சரான ரீட்டாவை காட்டுறாங்க. காலையில நல்லா ஜம்முன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அங்க இருக்க டிவி நியூஸ்ல இந்த மாதிரி மாஸ்கோ ஹைவேல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இத பண்ணது ஒரு பெரிய வால் வச்சிருந்த ஆளு, அது சம்பந்தப்பட்ட ஒரு மொபைல் வீடியோ கூட மாட்டிருக்குன்னு இப்ப அதை பிளே பண்ணும்போது நம்ம ரீட்டாவுக்கு வீடியோல தாமஸ் இருக்க விஷயத்த பார்த்து சம ஷாக்க. உடனே அவசர அவசரமா தான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்த பிரேஸ்லெட்டையும் மாட்டிட்டு நேரா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறாங்க. அடுத்த ஹீரோ ஹீரோயின் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இப்ப இவங்களுமே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப எதிர்ச்சியா வழியில ஜானும் அப்புறம் ஹீரோவோட கிரஷ் இருக்கா இல்லையா, அந்த பிள்ளைங்க இவனை பாத்துட்டானுங்க. டே கோலியா, என்னடா என் மேல காதல் இருக்கு, கிரஷ் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னடானா இப்ப இந்த புள்ளைய உசார் பண்ணிருக்க. ஜெஸ்ஸி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, இவனோட கேர்ள் ஃபிரெண்ட்லாம் கிடையாது. தெரியுது தெரியுது, நல்லா ஜொல்ல ஊத்திட்டு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லங்கிற. ஏமா என் கூட வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஹீரோயின் காதுல ஒண்ணுக்கு ரெண்டா பத்த வைக்கிறா. அதுவும் என்னன்னு நீ நினைக்கிற மாதிரி அந்த ஹீரோ ஒரு பையனே கிடையாது. ஏன்னா 5ஆவதுல இருந்து அவன் என்ன காதலிக்கிறேன்னு கதை விட்டான். சொல்ல போனா அவன் ஒரு தயிர் சாதமா, முத்தம் கொடுக்க கூட தெரியாது. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் நான் ஜான காதலிச்சேன். நானா சொல்றேன், வீணா போய் வாழ்க்கைய தொலைச்சிடாத. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வழியில நம்ம ரீட்டா டீச்சர் நடந்து போற விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். குடு குடுன்னு பின்னாடி ஓடி வந்தவன், மேடம் எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆக்சுவலா உங்க ரூம்ல இருந்த கோல்டன் பவரை நான் தான் எடுத்தேன். ஏன் கடந்த காலத்துக்கு கூட போயிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் ரீட்டாவுக்கு தூக்கி வாரி போடுது. அதே டைம்ல உள்ள வந்த ஃப்ரெண்டுக்கார எரிக்கு, மாப்ள இந்த ரீட்டாவோட பொண்ணு அதான்டா அந்த ஆலிஸ கொண்டு வந்தியே, அத பத்தி சொல்லாம விட்டுட்ட. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம தாமஸ் வந்துட்டான். வாட்ச்மேனை வளைச்சு பிடிச்சு மூஞ்சி மேல நலங்கு வச்சிட்டு இருக்கான். அப்பதான் முன்னாடி நிக்கக்கூடிய நம்ம டீச்சரான ரீட்டாவை கவனிக்கிறான். அடடா மார்கரெட், உன்னை அப்ப பார்த்த மாதிரி இன்னும் அப்படியே இளமையா இருக்கியே. போன முறை என் தலைவர் உன்னை கொல்றதுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு, ஆனா இந்த முறை நான் உன்னை கொன்னே தீருவேன். இப்படி பேசும்போதே எமர்ஜென்சி எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இவ்வளவு நாளா டீச்சர் வேஷத்துல இருந்த நம்ம மார்கரெட்டும் கையில பிரேஸ்லெட்டை மாட்டிக்கிட்டு சண்டைக்குள்ள இறங்குறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அம்மாவை இந்த பைப்புள்ள அடிச்சு நவுத்துற டைம்லயே கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவா. முதல் முறையா அம்மாவும் பொண்ணும் ஒருத்தர் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நினைக்கிறத விட தாமஸ்க்கு சண்டை போடக்கூடிய டேலண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒரு கட்டத்துல அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு மொத்த பேரும் பக்கத்துல இருக்க கிளாஸ் ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டானுங்க. அடியே உங்களால எங்கேயும் ஓட முடியாதுடி, கதவை தரங்கன்னு வெளியில தாமஸ் கத்திட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, குறுக்க ஒரு பெரிய வாளை விட்டு செவுத்துல ஓட்டைய போட்டு உள்ள வர பாக்குறாங்க. ரைட்ரா, இங்க இருந்தா நமக்கு பாலு கன்ஃபார்ம்னு. டே கோலியா, உனக்குள்ள இருக்க டைம் டிராவல் பவரை பயன்படுத்து, அப்பதான் நம்ம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஏடி நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன், இருடி எனக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. ஒரு நிமிஷம் லாஸ்டா நீ அப்பாவை சுடும் போது உனக்குள்ள இருந்த எமோஷன் அதிகமாச்சு, அப்பதான் உன்னோட பவரும் ஆக்டிவேட் ஆச்சு. சோ மறுபடியும் அதையே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஹீரோவோட கண்ணத்துல ஒரு அப்புறானுங்க. ஆனா அப்பவும் அந்த பவர் வேலைக்கு ஆகல. செவுத்துல ஓட்டையை போட்ட தாமஸ் வர உள்ள வந்துட்டான். அம்மா இப்ப அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா மொத்தமா அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் எரிக் அப்புறம் ஜான் அவனோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு இவங்க எல்லாருமே இருக்காங்க. மறுபடியும் தான் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து போன ஹீரோயின் யோசிக்காம லிப் ஹீரோவுக்கு முத்தத்தை கொடுக்க உடனே பையனுக்குள்ள இருந்த எமோஷன் ஆக்டிவேட் ஆயிட்டு அவனுக்குள்ள இருந்த பவர்ஸால அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டைம் டிராவல் உருவாகுது. தாமஸ் இதை பார்த்து டைவர்ட் ஆகிற சின்ன கேப்ல அம்மா அந்த
பயலோட ஒரு கையை துண்டா விட்டுட்டு அவனை மட்டும் அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியில போட்டுருவாங்க. சடனா இந்த இடத்த விட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்ப எதிர்காலத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினும் அம்மாவும் கட்டி பிடிச்சு பாசமலைய புளியறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா நெட்டி பார்த்தா ஆக்சுவலா இவங்க வந்திருக்க கூடியது எதிர்காலமா இருந்தா அந்த இடம் பார்க்க எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கவே ஏதோ ஒரு குப்பமேடு மாதிரி இருக்கு. ஏப்பா உண்மையாவே இந்த இடத்துக்கு என்னாச்சு? அப்பதான் நம்ம மார்கரெட்டும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ஏப்பா தோ உன் கூடவே ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி இருக்கான் பாரு இந்த எரிக்கு, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏமா நான் என்னமா பண்ண, என்ன கோத்து விடுற? எலை நான் உன்னோட எதிர்காலத்தை பாத்துருக்கேன்டா முட்டா பீஸு. நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நீ வீடியோ கேம் விளையாடும் போதுதான் அந்த ஃப்ரீக்வன்சிய வான்வெளியில பறந்து போயிட்டு இருந்த ஒரு ஏலியன் கேப்சர் பண்ணி நம்ம பூமியை கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க ஃபெடரேஷனோட நம்மளோட பூமியவும் ஒண்ணு சேர்த்து ஒரு புது உலகத்தை உருவாக்கி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தான் நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டிய. ஒருவேளை நீ இருக்க வேண்டிய உன்னோட வீட்டுல அந்த வில்ல இருந்திருந்தா மேபி அவன் அந்த ஏலியன் கிட்ட பேசி இந்த உலகத்தை மொத்தமா தன்னோட இடமா மாத்தி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்குள்ள ஒரு குட்டி ரோபோ வருது. அம்மாவும் படக்குன்னு அது மேல ஒரு வெட்டு போடும் போது தான் தெரியுது அது ஹீரோயினோட குட்டி ரோபோ. ஆனா தாமஸ் தான் கடந்த காலத்திலேயே இந்த ரோபோவை அழிச்சிருப்பானே, அப்புறம் எப்படி இங்க வந்துச்சு எதுவும் தெளிவா தெரியல. வந்த குட்டி ரோபோவும் மேடம் உங்களுக்கு எதுவும் ஆகலையா, வாங்க உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு மொத்த பேரையும் பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள கொண்டு வருத பார்த்தா அங்க கடந்த காலத்துல விட்டுட்டு வந்த தாமஸ் இருக்கா இல்லையா, அவன் இங்க குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. வாங்க வாங்க உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருந்தேங்கிறான். ஆனா நம்ம ஆளுங்க பயத்துல சண்டை போடலான்னு பாப்பானுங்க. இல்ல இல்ல என்ன பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்ல போனா எனக்கு உங்களோட உதவி தேவை. நான் முன்ன விட ரொம்ப நல்லவனா மாறிட்டேன். ஏன் இந்த குட்டி ரோபோ இருக்கே இதை கூட நான் தான் ரெடி பண்ணேன். ஆனா எதுக்காக நாங்க உன்னை நம்பணும்? ரொம்ப சிம்பிள். அந்த வில்ல கோல்டன் பவரை நான் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் சொல்லிட்டு என்ன ஏமாத்தி ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ணி இந்த ஒட்டுமொத்த பூமியவும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். நானும் அவனும் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். சோ என்னால அவனை கொல்ல முடியாது, ஆனா உங்களால கொல்ல முடியும். அதனாலதான் 100 ஆண்டுகளா உங்களுக்காக நான் இங்க காத்திருக்கேன். சரி காரணமும் ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்கு. அதனால இவங்களும் டீலுக்கு ஓகே சொல்லுவாங்க. உடனே ஒரு சின்ன மேப்பை காட்டி எப்பவுமே வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் வில்லன் இந்த இடத்துக்கு வருவான். நாம சரியான நேரம் பார்த்து அட்டாக் பண்ணா கண்டிப்பா அந்த வில்லன் கதையை முடிச்சிட முடியும். என்கிட்ட ஒரு சில வெப்பன்ஸ் கூட இருக்குன்னு பழைய துப்பாக்கி பழங்கால வெடிகுண்டுன்னு நிறைய வச்சிருக்காங்க. ஏண்டா இந்த வெடிகுண்டு வெடிக்குமா? இது வெடிக்குமாவா? தூக்கி போட்டேன்னு வையே ஒத்த பைய உயிரோட இருக்க மாட்டான். அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை, சாட்டா கயிறே போதும்னு அதை கையில எடுத்துட்டாங்க. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் தனியா உட்கார்ந்திருக்கா. அப்ப உள்ள வந்த ஹீரோவும் இந்த பாரு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதிர்காலத்துக்கு நீ போகணுங்கிற அவசியம் கூட இல்ல. நீயும் நானும் தியேட்டருக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், ஜாலியா வெளியில சுத்தலாம். சிரிச்சுக்கிட்டே ஹீரோனும் ஓஹோ அப்படின்னா நீ என்ன டேட் பண்ண ஆசைப்படுறியா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் மேபி அப்படி கூட வச்சுக்கலாமே, ஆனா உனக்கு விருப்பம் இருக்கா? பதிலே பேசாம அமைதியா இருக்கும் போத படக்குன்னு ஹீரோ பக்கத்துல வந்து அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறான். ஹீரோயினுமே மனசார காதலிக்கிறா போல, அதனாலதான் அந்த முத்தத்தை கூட ஏத்துப்பா. சடனா உள்ள வந்த மார்கரெட்டும் எப்பா முத்த காட்சி எல்லாம் போதும், நம்ம சண்டைக்கு போயாகணும். ஆலிஸ் நீ இதே இடத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். நான் ஹீரோ தாமஸ் மட்டும் அந்த வில்லனுக்கு எதிராக சண்டை போட போறோம். இந்த மாதிரி பேசிட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியா இருப்பாங்க இல்லையா, அப்பதான் எதிர்ச்சியா அந்த எரிக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏப்பா இந்த ஒட்டுமொத்த கிரகமும் இப்ப அந்த வில்லனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதே டைம்ல தாமஸும் 100 ஆண்டுகளா இங்கதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது வில்லன் இவ இருக்க விஷயத்த கண்டுபிடிக்காம இருந்திருப்பான். அட ஆமால நம்ம இத பத்தி யோசிக்கவே இல்ல. வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஏற்கனவே ஒரு முறை இந்த தாமஸ் சொல்லிருக்கான் இல்லையா, நானும் வில்லனும் ப்ராமிஸ் பண்ணிருக்கோன்னு. அந்த ப்ராமிஸ் படி இந்த தாமஸ் இறந்து போனா மட்டும்தான் வில்லனால ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்த கோல்டன் பவரை எடுக்க முடியும். சோ கண்டிப்பா இது தாமஸ போட்டு தள்ளுறதுக்கான ஒரு பொறியா தான் இருக்கும். வில்ல வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். இப்ப உண்மை தெரிஞ்சதும் போதும் கையில கிடைக்கிற கல்லுக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அடுத்த வில்லன் கதையை முடிக்க வந்த நம்ம ஹீரோவோட டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப பதுங்கி பதுங்கி நடந்து போகும்போது சடனா ஹீரோ உள்ள போந்து ஆன்ட்டி உங்க பொண்ண இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் டேட்டிங் கூட்டு போலான்னு இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே மார்கரெட்டும் அதுக்கு என்னப்பா கூட்டிட்டு போ. ஆனா ஒண்ணு நாம அந்த வில்லன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா நீயும் அவளும் உங்களோட உலகத்துல மட்டும்தான் வாழ முடியும். ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? தம்பி பிரபஞ்சம் ஒரு நேர்கோட்டுல மட்டுமே இருக்கக்கூடியது. அதுல எக்காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன பிளவை ஏற்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நீ ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா எதிர்காலத்துல அவளுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாமையே போயிடும். என்ன அந்த அளவுக்கு இந்த டைம் டிராவல் ரொம்ப ஆபத்தானது. பதில் எதுவுமே சொல்ல முடியாம ஹீரோ அமைதியாயிடுவான். இப்ப அவங்களுக்கு முன்னாடி நிறைய பைரட்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க, அதாவது வில்லனோட அடியாளுங்க. அப்புறம் என்ன 2 குரூப்புக்கு இடையில பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. சோ இப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு டிராப் அப்படிங்கிற விஷயமே புரிய வருது. எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் அதிகமா இருக்கானுங்க. போச்சுடா நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கும் போது கரெக்டா
உள்ள வந்த ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம தாமஸோட ரூம்ல இருந்த ஒரு வெடிகுண்டு இருக்கு இல்லையா, அதை கொண்டாந்து கரெக்டா உள்ள வீசுவானுங்க. வெடிச்ச வேகத்துக்கு அங்க இருந்த பைரேட்ஸ்ல முக்காவாசி பேர் காலி ஆயிட்டானுங்க. எப்படியோ சண்டை போட்டா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க களத்துல இறங்குனதுமே வெடிகுண்டு வெடிச்ச வேகத்துக்கு ஒரு பெரிய டவர் ஒண்ணு அப்படியே சரிஞ்சு கீழே விழும். அதுவும் எங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல. ஆக்சுவலா முன்ன விட நம்ம ஹீரோவால இப்ப அந்த டைம் டிராவல் பவரை நல்லா யூஸ் பண்ண முடியும் போல. அதனாலேயே மின்னல் வேகத்துல ஓடி வந்தவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல அந்த டவர் விழுறதுக்கு முன்னாடியே அவங்கள காப்பாத்தி கடந்த கால உலகத்துல இறக்கி விட்டுட்டு ஆலிஸ்க்கு என்னோட உதவி தேவை, நான் போய் அவளை காப்பாத்துறேன்னு திரும்ப எதிர்காலத்துக்கு வந்துட்டான். முதல்ல ஹீரோனை காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடும் போது இன்னொரு பக்கத்துல மார்கரெட்டும் தாமஸும் சண்டை போடுவாங்க இல்லையா. அப்ப தாமஸ்க்கு தெளிவா தெரிஞ்சு போச்ச கண்டிப்பா வில்லா தன்னை கொல்ல போறான்னு. ஆனா எந்த ஒரு தப்பு பண்ணாத மார்கரெட்டை நம்ம ஏன் சாகடிக்கணும்னு அவள ஒரு அறைக்குள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிடுவான். இவன் மட்டும் தனியா எதிரிகள் கூட சண்டை போடுவான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம மார்கரெட் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. சண்டையோட முடிவுல எதிரிகள் தாமஸோட உடம்புல கத்திய வச்சு பதம் பார்த்துட்டானுங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல தான் வில்ல டக்குன்னு உள்ள வரான். என்ன கேப்டன், உன்னை பார்த்து பல நாள் ஆயிடுச்ச. டே வில்லா, நீ இன்னும் திருந்தவே இல்லல்ல, கூட இருந்தவனையே கொல்ல பாக்குற. இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கைகளை பார்க்கும் போது இவங்க ப்ராமிஸ் பண்ணும்போது ஒரு காயினோட அடையாளம் ரெண்டு பேரோட கைகள்லயும் இருந்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலா இப்ப அது தாமஸ் இறந்து போனதுமே டக்குன்னு மறைஞ்சு போகுது. சோ இதுக்கப்புறம் அந்த வில்லனால ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்த கோல்ஜன் பவரை எடுத்துக்க முடியும். ஒரு பக்கத்துல கடந்த காலத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேரா இப்ப எரிக்கோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க இந்த வில்ல பையன் உட்கார்ந்து இருக்கிறான். முக்கியமா ஏலியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்கள பார்த்தா சும்மா இருப்பானா, மைண்ட் கண்ட்ரோல் பவரை வச்சு ஒவ்வொருத்தரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல எஸ்கேப் ஆன ஹீரோ ஹீரோயின் வழியில அம்மாவை கவனிக்கிறாங்க. எப்பா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு? அம்மா அவங்க கடந்த காலத்துல இருக்காங்க இப்படி சொல்லிட்டு பவர்ஸை பயன்படுத்தும் போது அங்க நடக்கிற விஷயங்களை இங்க இருந்தே நம்ம ஆளுங்களால பார்க்க முடியுது. உண்மையை சொல்லப்போனா இப்ப இந்த இடத்துல வில்லனை தடுத்துட்டா கூட போதும், எதிர்காலத்தையே ஒட்டுமொத்தமா மாத்தி அமைக்க முடியும். சோ உடனே உள்ள வந்த அம்மா கத்திய வச்சு வில்லனை பிடிக்கலான்னு பார்த்தா ஹீரோவோட ஒருதலை காதலி அதாங்க அந்த கிரஷ் இருக்கால, அவளை வில்லன் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அம்மா கூடயே சண்டை போட வைக்கிறான். போதாத குறைக்கு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ பித்து பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா எதிர்காலத்துல இருக்க வில்லன் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒரு இடத்துல மூச்சு திணறி நம்மால அதே இடத்துல இறந்து போயிடுவான். வில்லன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தி ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்த போல்ஜன் பவரை மொத்தமா வெளியில எடுத்துட்டான். சடனா வில்லன் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில வந்த ஹீரோயினும் ஹீரோவை எழுப்பி பாக்குறா. ஆனா அவன் உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. இழுந்துருன்னு மாங்குன்னு குத்துவா. அப்பதான் கடைசியா இவ கையில மாட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டோட பவர்ஸை வச்சு குத்தும் போது நல்ல வேலையா நம்ம ஆளுக்கு உயிரை வந்துருச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல வில்லனும் பாத்தியா உங்க அம்மா மார்கரெட் 100 வருஷத்துக்கு முன்னாடி என் கையால இறக்க வேண்டியது, ஆனா இப்ப விதி அவளை திரும்ப என்கிட்டயே கொண்டு வந்திருக்கு. சடனா ஹீரோ என்ன யோசிச்சான்னு தெரியல அந்த வில்லனையே டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏப்பா எனக்கு என்னமோ இந்த சண்டையில நீ தான் இறக்க போறன்னு நினைக்கிறேன். சாச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கடந்த காலத்துல நான் ஹீரோயினோட அம்மாவை கொன்ன, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நக்கலா சிரிச்சபடியே ஹீரோவும் என்னப்பா பேசுற, நீ கடந்த காலத்துல ஹீரோயினோட அம்மாவை கொண்டிருந்தா இப்ப எப்படி ஹீரோயின் இங்க இருப்பா. சோ உன்னோட கணிப்பு தப்பு, நீ ஏதோ இமேஜினேஷன்ல பேசுறன்னு நினைக்கிறப்பா. உன் கழுத்தை பாத்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன் கழுத்துல தழும்பு இல்ல, ஆனா இப்ப ஒரு வெட்டு தழும்பு இருக்கு. அப்படின்னா நீ இது இறந்து போறதுக்கான தழும்பா கூட இருக்கலாமே. என்னடா நானும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன், நீ நம்பவே மாட்டேங்கிற. சரிவா நம்மளே போய் கண்கூடா பாக்கலான்னு எதிர்காலத்துல இருந்து இவங்க 3 பேருமே டக்குன்னு நிகழ்காலத்துக்கு வந்துட்டாங்க. அதுவும் எங்க வில்லனோட கடந்த காலம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு. இங்கதான் சடனா ஹீரோ கெக்க பக்கன்னு சிரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா பொதுவா இந்த டைம் டிராவல் கான்செப்ட்ல ஒரு நியதி இருக்கு. எப்பவுமே ஒரு கலந்த கால உருவமோ எதிர்கால உருவமோ சந்திக்க கூடாது. ஏன்னா அது கால பயணத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சோ அத கணக்குப்படி தான் வில்லனை வேணும்னே ஹீரோ இங்க கொண்டு வந்திருப்பான். இந்த ஒரு காரணத்தாலே அந்த வில்ல உருவம் எல்லாம் டக்குன்னு டூப்ளிகேட் ஆக ஆரம்பிக்குது. சொல்ல போனா அந்த கோல்டன் பவர் இருக்குல்ல, அதுவே அவங்க உடம்ப சின்ன படமா அழிக்க ஆரம்பிக்குது. போனா தனியா போக மாட்டேன், நீங்களும் என் கூட வாங்கன்னு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் பிடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. கடைசியில வில்லன் அதே இடத்துல அழிஞ்சு போயிருவான். அப்புறம் என்னப்பா பிரச்சனை முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. கோல்டன் பவர் பொதுவா யாராவது உடம்புக்குள்ள இருந்தாகணும், அப்பதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இப்ப அது வெளியில இருக்கதால மறுபடியும் அம்மா அந்த பவரை எடுக்கலான்னு போவாங்க. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோ போய் அந்த பவர் எடுக்கிறான். ஏன்னா ஒரு முறை ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல, வில்ல அழிஞ்சு போயிட்டா கூட நீயும் ஹீரோனும் உங்களோட இடத்துலயே இருக்கணும்னு. சோ அதை நினைச்சு பார்த்தவன் டைம் டிராவல்கான போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உன்னை என்னால டேட்டிங் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லுவான். இதுலயே ஹீரோனுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இவன் தன்னை எதிர்காலத்துக்கு தான் அனுப்ப போறான்னு. வேணாம் இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல ஓடி வருவா. ஆனா அதுக்குள்ளேயே போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான இடத்துல நம்ம ஹீரோ கண்ண முழிச்சிட்டு டப்புன்னு அதே இடத்துல மயங்கியும் போயிடுவான். மறுபடியும் கண்ண முழிக்கும் போது இவன் 2024வது வருஷத்துல இருக்கான். மருத்துவமனையில பெட்ல படுத்திருக்காங்க. பக்கத்துலயே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லையே பங்காளி உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லாதான் இருக்கேன். சரி அந்த ஆலிஸ்கோ மார்கரெட்கோ என்னாச்சு? அவங்க எதிர்காலத்துக்கு போயிட்டாங்க. டேய் அப்படின்னா உனக்குள்ள அந்த கோல்டன் பவர் இருக்கா? நம்ம அடிக்கடி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்ல? இல்ல நான் ட்ரை பண்ணேன், ஆனா எனக்குள்ள அந்த பவர்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். பிரபஞ்சமே அந்த பவரை எடுத்துக்கிச்சு. இப்ப இவன் சோகமாகற இதே டைம்ல எதிர்காலத்துல இருக்கக்கூடிய
ஹீரோயினும் மார்கரெட்டும் பொறுமையா நடந்து வழியில ஒரு வீட்டை கவனிக்கிறாங்க. என்ன வீடு? நம்ம ஹீரோயினோட சொந்த வீடு. ஆக்சுவலா இங்கதான் ரெண்டு பேருக்குமே செம ஷாக்கு. என்ன ஒரு சீன்ல ஹீரோயினோட அப்பா இறந்து போன மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, ஆனா அந்த மனுஷன் இன்னும் சாகல, குத்துக்கள் மாதிரி இங்கதான் நிக்கிறாரு. அழுகையும் சந்தோஷமும் கலந்தபடி குடுகுடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்பதான் நயனா ஒரு கதையை சொல்றாரு. ஆக்சுவலா நயனா சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை சரியா 10 மணிக்கு திறக்கணும்னு எழுதி இருந்திருக்கும் இல்லையா? அந்த லெட்டரை அனுப்பி வச்சது வேற யாரும் கிடையாது, கடந்த காலத்துல இருந்த நம்ம ஹீரோ தான். ஏன்னா அவரு எதிர்காலத்துல இறக்க போறாருங்கிறது ஹீரோவுக்கு தெரியும். அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவன் கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட தேதி எழுதி அனுப்பியிருப்பான். அது சரியான நேரத்துல ஹீரோயினோட அப்பா கைக்கும் கிடைச்சிருக்கும். தலைவன் சும்மா இருப்பாரா? இவர்கிட்ட தான் அந்த குட்டி ரோபோ இருக்குமே. சோ அதோட உதவியால தன்னை போலவே ஒரு ஹாலோகிராம் உருவாக்கி வில்லனையும் அந்த தாமஸையும் ஏமாத்திருப்பாரு. இங்க கட் பண்ணா கடந்த காலத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எரிக்கோட உதவியால ஃப்ரீக்வன்சியை ஃபாலோ பண்ணி ஏலியன்ஸ் எல்லாம் பூமியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்களோட உலகம் அழியாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா ஹீரோவால இன்னும் அந்த ஆலிஸை மட்டும் பார்க்க முடியல. சோ அவளோட ஞாபகமா எதிர்கால மாஸ்கோல ஹீரோயினோட வீட்டை எந்த இடத்துல பாத்திருப்பானோ கரெக்டா அதே இடத்துல ஹீரோ ஒரு மரத்தை நட்டு வைக்கிறான். சொல்ல போனா அதுல இதே வடிவத்துல ஒரு சிம்பிளையும் வரைகிறாங்க. இப்ப இதே சிம்பிள எதிர்காலத்துல இருக்க நம்ம ஹீரோயினும் பார்த்து ஃபீல் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேரல, ஆனா இவங்களுக்குள்ள இருக்க காதல் இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. சோ இந்த ஒரு சீனுடைய அழகா இந்த படமும் முடியுது. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.